ஒருமுறை ஒரு காட்டில் மிக கொடூரமான நரி ஒன்று வாழ்ந்து வந்தது. அது யாரை பார்த்தாலும் கொன்று தின்றுவிடும். அவ்வளவு ஆபத்தானது. அந்த காட்டிற்கு பக்கத்தில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தினர் அனைவரும் நரியை கண்டு மிகவும் நடுங்கினர். ஒரு புத்திசாலியான பண்டிதர் கிராமத்தில் வாழ்ந்து வந்தார். அவரை பற்றி நினைத்து அவரே பெருமைப்பட்டுக் கொள்வார். அவரது புத்திசாலித்தனத்திற்கு யாருமே ஈடு கொடுக்க முடியாது என்ற மமதை அவருக்கு உண்டு. கிராமத்தினர் நரியை விரட்ட பண்டிதரின் உதவியை நாடினர். நமது பண்டிதர் அதிகமாக படித்த புத்திசாலி. அவருக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. இந்த நரியை விரட்டுவதில் அவரால் நமக்கு உதவி செய்ய முடியும் என்று நினைக்கிறாயா? ஏன் முடியாது? நிச்சயம் முடியும். படித்தவர்களால் எதையும் செய்ய முடியும். நாம் ஏன் ஒரு வேடனை காட்டிற்கு அழைத்துச் சென்று அந்த நரியை கொன்றுவிடக் கூடாது? என்ன சொல்கிறாய்? அந்த வேடனால் ஒன்றும் செய்ய முடியாது. நரியை கண்டவுடன் அந்த வேடன் ஓடியே விடுவான். கிராமத்தினர் பண்டிதரை காண சென்ற பொழுது அவர் ஏதோ புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தார். நாங்கள் உங்களிடம் ஒரு உதவியை நாடி வந்திருக்கிறோம். என்ன விஷயம்? பண்டிதரே, தினமும் ஒரு நரி எங்களை தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறது. எங்களால் நிம்மதியாக வேலை செய்ய முடியவில்லை. எங்களது குடும்பத்தினர் அனைவரும் பயந்து நடுங்குகிறார்கள். பண்டிதரே, இந்த விஷயத்தில் நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும். நீங்கள் அதிகம் படித்த புத்திசாலி. அந்த நரியை விரட்ட நல்ல யோசனை சொல்வீர்கள் என்று வந்தோம். தயவு செய்து எங்களுக்கு உதவி செய்யுங்கள் பண்டிதரே. எனக்கு வேறு வேலையே இல்லை என நினைத்தீர்களா? ஐயா, உங்களை தவிர எங்களுக்கு உதவுவதற்கு யார் இருக்கிறார்கள்? இந்த கிராமத்திலேயே அதிகம் படித்த ஒரே நபர் நீங்கள் தான் ஐயா. வாயை மூடிக்கொண்டு இங்கிருந்து புறப்படுங்கள். எனக்கு செய்ய நிறைய வேலை இருக்கிறது. கிராமத்தினர் ஏமாற்றத்தோடு வீடு திரும்பினர். போகும் வழியில் பக்கத்து காட்டில் வசிக்கும் ஒரு வேடனை அவர்கள் சந்தித்தனர். யார் நீ? உன்னை இதுவரையில் நாங்கள் இங்கே சந்தித்ததில்லையே. நான் பக்கத்து காட்டிலிருந்து வருகிறேன். எங்கள் கிராமத்தில் இருக்கும் அனைவரும் ஒரு நரியை கண்டு பயந்து நடுங்குகின்றனர். அது காட்டில் தான் வாழ்கிறது. உன்னை பார்த்தால் மிகவும் பலசாலியாக தெரிகிறாய். உன்னால் அந்த நரியை இந்த காட்டிலிருந்து விரட்ட முடியுமா? அனைவரும் அந்த நரியை கண்டு பயப்படுகிறார்கள். சரி, இதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு அந்த நரியை விரட்டுகிறேன். சில நாட்களில் அந்த வேடன் நரியை பிடித்து விட்டான். அனைவரும் பார்க்க அதை ஒரு கூண்டில் அடைத்து வைத்தான். கிராமத்தினர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். பண்டிதரும் நரியை காண அங்கு வந்தார். பண்டிதர் கூண்டை நெருங்கிய பொழுது அந்த நரி பேச ஆரம்பித்தது. பண்டிதரே, என்னை விடுவிக்க முடியுமா? உன்னை விடுதலை செய்ய நான் என்ன முட்டாளா? பண்டிதரே, இந்த கிராமத்து மக்கள் முட்டாள்கள். இந்த கிராமத்திலேயே பெரிய புத்திசாலி நீங்கள்தான். எப்படியும் இவர்கள் என்னை வேறு காட்டிற்கு கொண்டு சென்று விடப் போகிறார்கள். நீங்கள் என்னை விடுவித்தால் நானே வேறு காட்டிற்கு ஓடிவிடுவேன். உங்களை எதுவும் செய்ய மாட்டேன் என்று நான் சத்தியம் செய்கிறேன். பண்டிதர் ஒரு நிமிடம் யோசித்தார். பண்டிதரே, சரி, ஆனால் சத்தியத்தை மறந்துவிடக் கூடாது. நான் மறக்க மாட்டேன். உடனே பண்டிதர் கூண்டின் கதவை திறந்து விட்டார். நரி அவரை கொல்ல அவர் மீது பாய்ந்தது. அந்த பண்டிதர் தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள அங்கும் இங்குமாக ஓடினார். அப்பொழுது ஒரு குள்ள நரியை சந்தித்தார். அதன் பின்னால் சென்று ஒளிந்து கொண்டார். என்ன ஆயிற்று பண்டிதரே? ஏன் இப்படி ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஒரு வேடனால் பிடிக்கப்பட்ட அந்த பெரிய நரி தன்னை விடுவிக்குமாறு என்னிடம் கேட்டுக்கொண்டது. யாரையும் துன்பப்படுத்த மாட்டேன் என்று சத்தியம் செய்தது. இப்பொழுது அது என்னை கொல்ல வந்து கொண்டிருக்கிறது. குள்ள நரி அமைதியாக இருந்தது. தள்ளி நில். நான் உன்மேல் பாய்ந்தால் நீ நார் நாராக கிழிந்து விடுவாய். அண்ணா, நீங்கள் மிகப்பெரிய பலசாலி என்று எனக்கு தெரியும். இந்த பண்டிதர் உங்களை கூண்டிலிருந்து விடுவித்ததாக என்னிடம் சொன்னார். அதை என்னால் நம்பவே முடியவில்லை. அதை பற்றித்தான் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அதற்குள் நீங்கள் வந்து விட்டீர்கள். அவரால் அதை நிரூபிக்க முடியுமா? அவரால் அதை நிரூபிக்க முடியும் என்று என்னிடத்தில் அவர் கூறினார். இந்த காட்டிற்கே நீங்கள் தான் சக்கரவர்த்தி. இந்த பண்டிதர் உங்களை எப்படி காப்பாற்ற முடியும்? அது முடியாத காரியம் என்று நான் கூறினேன். பண்டிதரே, கூண்டிருக்கும் இடத்திற்கு என்னுடன் வாருங்கள்.
நரியும் பண்டிதரும் குள்ளநரியும் கூண்டு இருக்கும் இடத்திற்கு சென்றனர். பண்டிதரே, என்ன நடந்தது என்று என்னிடம் கூறுங்கள். நான் இந்த நரியை இந்த கூண்டுக்குள் இருந்து காப்பாற்றினேன். இவர் பொய் சொல்கிறார். நான் இந்த கூண்டுக்குள் அடைபட்டு கிடந்தது உண்மைதான். ஆனால் எனது கூர்மையான நகங்களை பயன்படுத்தி தான் இந்த கூண்டை விட்டு வெளியே வந்தேன். என்னை போன்ற ஒரு வீரனை யாராலும் அடைத்து வைக்க முடியாது. பண்டிதரே, நீங்கள் இந்த கூண்டை எப்படி திறந்தீர்கள் என்று எனக்கு காட்டுங்கள், பார்ப்போம். பண்டிதர் தான் கூண்டை எப்படி திறந்தார் என்று செய்து காட்டினார். நீங்கள் இந்த கூண்டில் இருந்து எப்படி வெளியே வந்தீர்கள் என்று எனக்கு காண்பிக்க முடியுமா? இந்த பண்டிதர் பொய் சொன்னதன் காரணத்தினால் அவரை தண்டிக்க விரும்புகின்றேன். அதை கேட்ட நரி சந்தோஷமாக உள்ளே சென்றது. மறு நிமிடமே பண்டிதர் கூண்டை அடைத்தார். நரி நிரந்தரமாக அடைக்கப்பட்டது. என்னையே ஏமாற்றி விட்டீர்களா? நீங்கள் தான் இந்த காட்டின் சக்கரவர்த்தி ஆயிற்றே. உங்கள் மூளையை பயன்படுத்தி இந்த கூண்டில் இருந்து வெளியேறி வாருங்கள். மகிழ்ச்சி அடைந்த பண்டிதர் குள்ளநரியிடம் நன்றி கூறினார். அதே நேரத்தில் அங்கு கிராமத்தினர் அனைவரும் வந்து சேர்ந்தனர். அவர்களும் குள்ளநரியை பாராட்டினர். மதிப்பிற்குரிய பண்டிதரே, நீங்கள் அதிகம் படித்தவர். ஆனால் படித்ததை தங்களுக்குள்ளேயே வைத்துக் கொண்டால் அது யாருக்கும் பயன்படாது. அதை வெளி உலகிற்கு செயல்முறையில் காண்பித்து மற்றவருக்கு உதவி செய்தால்தான் அனைவருக்கும் பயன்படும். இங்கிருக்கும் அனைவரும் சிரமப்பட்டு இந்த நரியினை பிடித்து வைத்திருந்தனர். ஆனால் அதை உங்கள் விருப்பத்திற்காக நீங்கள் எப்படி திறந்துவிட முடியும்? பண்டிதர் கிராமத்தினர் முன்னால் தலைகுனிந்து நின்றார். என் அருமை நண்பர்களே, என்னை மன்னித்து விடுங்கள். குள்ளநரி பண்டிதருக்கு பாடம் புகட்டியதை கண்டு மகிழ்ச்சி அடைந்த கிராமத்தினர் குள்ளநரிக்கு திராட்சையை கொடுக்க அதை உண்ட குள்ளநரி மகிழ்ச்சியோடு காட்டிற்கு திரும்பியது.